நேற்று ஒரே நாளில் திமுக அரசாங்கத்துக்கு எதிராக 4 வெவ்வேறு விதமான உத்தரவுகளும் தீர்ப்புகளும் வந்திருக்கு நீதிமன்றத்தில். அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம். முதல்ல திருப்பரங்குன்றம் விவகாரம். இந்த விவகாரம் ரொம்ப நாளாகவே பிரச்சனையில் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த விவகாரம் ஏற்கனவே வழக்காக இருந்தபோது 2 நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வு 2 மாறுபட்ட தீர்ப்புகளை கொடுத்தது. திருப்பரங்குன்றம் மலை மேல் இருக்கக்கூடிய தர்காவில் ஆடு கோழி பலியிடலாமா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு 2 மாறுபட்ட தீர்ப்புகள் வந்தது. ஒரு நீதிபதி பலியிடலாம் அப்படின்னு சொன்னார், இன்னொரு நீதிபதி அதற்கு அனுமதி இல்லை, அந்த மாதிரியான பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த மாறுபட்ட தீர்ப்பு வந்ததுனால 3வது நீதிபதிக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு போயிடுச்சு. அந்த நீதிபதி தான் நேற்று தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் திருப்பரங்குன்றம் மலை மேலே ஆடு கோழி பலியிடுவதற்கு தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விவகாரத்தில் திமுக அரசுக்கு பின்னடைவு அப்படின்னு தான் சொல்லணும். எதற்காக திமுக அரசுக்கு இதில் பின்னடைவு அப்படின்னா, அவங்க முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகத்தான் இந்த வழக்கில் வாதாடி இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையின் போது இஸ்லாம் மதத்தில் ஆடு கோழி பலியிடுவது பழக்கம் இருக்கா அப்படின்னு நீதிபதி எல்லாம் கேட்டபோது அவங்க தமிழக அரசு சார்பில் வாதாடின வக்கீல்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க குரான்லேருந்து மேற்கோள்லாம் எடுத்து காட்டியிருக்காங்க. இல்லை இந்த மாதிரி பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. ஆனால் அதே சமயம் திருப்பரங்குன்ற மலையுடைய வரலாறு, அதை பற்றிய சங்க இலக்கிய பாடல்கள், அதையெல்லாம் மேற்கோள் காட்டி திருப்பரங்குன்றத்தில் இந்த மாதிரியான பழக்கம் இல்லை அப்படிங்கிறத பற்றியும் தமிழக அரசாங்கம் எடுத்து சொல்லியிருக்கணும். ஆனால் அதை அவங்க சொல்லவே இல்லை. இந்த விவகாரத்தில் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக தமிழக அரசு செயல்பட்டிருக்கிறது. அந்த உத்தரவுக்கு நீதிபதி தடை விதித்திருக்கிறார். அந்த தீர்ப்பை நம்ம வரவேற்கலாம். ஆனால் இஸ்லாமியர்களும் சரி, தமிழக அரசும் சரி இந்த தீர்ப்பை விடமாட்டாங்க. இந்த வழக்கு மறுபடியும் மேல் முறையீட்டுக்கு போகும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்ததாக கிட்னி திருட்டு வழக்கு. திருட்டுன்னு சொல்லக்கூடாது, இல்லை கிட்னி முறைகேடு அப்படின்னு சொல்லணும்னு சொல்லியிருக்காரு நம்ம மாசு. அந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதில் சம்மந்தப்பட்ட புரோக்கராக செயல்பட்ட ஒரு நபர், திராவிட ஆனந்தன் அப்படிங்கிற பேர், அந்த நபரை இப்போ வரைக்கும் திமுக அரசாங்கம் கைது பண்ணல. இப்போ வரைக்கும் இந்த வழக்குக்காக ஒரு எஃப்ஐஆர் கூட போடப்படலை அப்படின்னு சொல்லப்படுது. உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கிட்ட தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இந்த வழக்கை பற்றி விசாரித்து எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் ஏதேதோ காரணங்கள் சொல்லி தட்டி கழிச்சிட்டே இருந்த தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் பயங்கரமாக குட்டு வச்சு இந்த வழக்கை நாங்கள் எஸ்ஐடி போட்டு விசாரிச்சுக்கிறோம், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், நாங்களே அதிகாரிகளை போட்டு நாங்கள் விசாரிச்சுக்கிறோம் அப்படின்னு உயர்நீதிமன்றம் முடிவு பண்ணிட்டாங்க. எஸ்ஐடியும் அமைக்கப்பட்டுருச்சு. அந்த எஸ்ஐடியை எதிர்த்து உச்சநீதிமன்றம் சென்றது தமிழக அரசு. அங்கே போய் தமிழக அரசு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த கிட்னி முறைகேடு வழக்கை எஸ்ஐடி போட்டிருக்காங்க, நான் அதை ஒத்துக்கிறோம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய விசாரணை அதிகாரிகளை தமிழக அரசு தான் பரிந்துரை செய்யும். நாங்கள் பரிந்துரை செய்யக்கூடிய அதிகாரிகள் பட்டியலிருந்து தான் அந்த அதிகாரிகளை நீதிமன்றம் நியமிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி நீங்கள் ஒழுங்காக விசாரிக்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் ஒருதலைபட்சமாக செயல்படுவீர்கள் அப்படிங்கிறதுக்காகத்தான் உயர்நீதிமன்றமே தானாக முன் இந்த வழக்கை எடுத்து அதற்கு பிறகு அவங்களே ஒரு எஸ்ஐடி போட்டிருக்காங்க. இவங்க உச்சநீதிமன்றம் போயிட்டு நாங்கள் சொல்கிற அதிகாரிகளைத்தான் நீதிமன்றம் நியமிக்க வேண்டும்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுலேயே இவங்க யாரை காப்பாற்றுவதற்காக இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரியுது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு நாங்கள் தடை விதிக்கப் போவதில்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. அந்த விதத்திலும் தமிழக அரசுக்கு ஒரு பின்னடைவு. அடுத்ததாக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு. இந்த கொலை மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது ஒரு திட்டமிட்ட படுகொலை. எதற்காக அவர் கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற அந்த முழு விவரங்கள் எதுவுமே வெளியில் வரவே இல்லை. இந்த விசாரணையும் ரொம்ப மந்தகதியிலேயே போயிட்டு இருந்தது. இந்த வழக்கு தொடர்புடைய ஒரு நபர் முதல்ல ஆரம்ப காலகட்டத்திலேயே அவர் போலீஸால் என்கவுண்டர் செய்யப்பட்டார். ஏவன் குற்றவாளி ஒருவர் நாகேந்திரன் அப்படிங்கிற அந்த குற்றவாளி சமீபத்தில் மருத்துவமனையில் உடல்நலக்குறைவு காரணமாக மறைந்தார் அப்படி என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தாலுமே சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணையை மேற்பார்வை பார்க்கும்போது அவங்க காவல்துறையுடைய விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு திருப்தி இல்லை அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி சிபிஐக்கு மாற்றிட்டாங்க.
இப்போ தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் சிபிஐ விசாரணைக்கான அனுமதியை தமிழக அரசு திரும்ப பெற்றுவிட்டது. ஸோ அதனால் இங்கே சிபிஐ விசாரணை வேண்டும் என்றால் ஒன்று தமிழக அரசே சிபிஐக்கு அந்த வழக்கை அனுப்பணும், அப்படி இல்லையா நீதிமன்றம் சிபிஐக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவிடணும். ஸோ இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று நடந்தால் தான் சிபிஐ உள்ளே வர முடியும். ஸோ மத்திய அரசு ஆணையங்கள் எதுவுமே தமிழகத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் தமிழக அரசாங்கம் இப்படியெல்லாம் செயல்படுது. ஸோ அந்த விதத்தில் இந்த வழக்கை நீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றிட்டாங்க. அந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றம் சென்றிருக்கு தமிழக அரசு. ஸோ இந்த வழக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கு அவங்களுடைய நிலைப்பாட்டுக்கு சாதகமான தீர்ப்பு வரவில்லை என்றால் அதை எதிர்த்து உடனடியாக உச்சநீதிமன்றம் சென்று அந்த வழக்கை இழுத்தடிப்பது தான் தமிழக அரசுடைய வேலையாக இருக்குது. இந்த வேலையை அவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நீதிமன்றத்துடைய தீர்ப்பை தங்களுடைய பர்சனல் ஈகோ, பர்சனல் தோல்வியாக பார்க்குறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் தான் வருது. ஏன்னா நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு, உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு, அந்த தீர்ப்பை ஏற்றுக்கிட்டு போகிறதுல என்ன பிரச்சனை? ஆனால் அதை எதிர்த்து வேண்டுமென்றே திரும்ப 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 அதை உச்சநீதிமன்றம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வாதாடி அந்த வழக்கை தாமதப்படுத்தி எல்லா வேலையும் திமுக தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கையும் சிபிஐக்கு மாற்றியதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போனாங்க. உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவுக்கு தடை விதிக்க மறுத்துவிட்டது. ஸோ அதனால் இந்த வழக்கு இப்போ சிபிஐ தான் விசாரிக்க போகிறாங்க. இது இறுதியாயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். கடைசியாக தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த கரூர் துயர சம்பவம் சம்பந்தமான வழக்குகள், அது வழக்குகள் அப்படின்னு சொல்கிறதுனா அது மொத்தம் 3 வழக்குகள் வந்திருக்கு. ஒன்று தமிழக வெற்றி கழகம் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் போடப்பட்ட வழக்கு. இந்த கரூர் துயர சம்பவம் தொடர்பாக நிறைய வழக்குகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக்கிட்டே இருக்குது. விசாரணை அமைப்புகளும் நிறைய இருக்குது, ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. இந்த வழக்குகள் பெரும்பாலும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தான் விவாதிக்கப்படுது. ஏன்னா கரூர் ஜூரிஸ்டிகேஷன் மதுரையில் தான் வருது. ஸோ அதனால் அங்கே தான் விசாரிக்கணும். ஆனால் இதற்கு நடுவில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்கிறாங்க. இந்த வழக்கு போட்டது யார், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல்லாம் நம்ம தனியாக பேசுவோம். விசாரணைக்கு எடுத்த நீதிபதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த வழக்குக்கு சம்மந்தமே இல்லைனாலும் மனுதாரர் கோரிக்கையே வைக்கலைனாலுமே அவர் ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறார், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம். ஸோ இந்த டீமை ஃபார்ம் பண்ணி இந்த டீம் கரூர் சம்பவத்தை விசாரிக்கும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறாரு. அந்த உத்தரவை எதிர்த்து தான் தமிழக வெற்றி கழகம் உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த இந்த எஸ்ஐடி சட்டவிரோதமானது, அரசமைப்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி வாதாடி இருக்காங்க. ஏன்னா மனுதாரர் கோரிக்கையே வைக்கல. மனுதாரர் கேட்டது ஒரு எஸ்ஓபி, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், அதாவது வழிகாட்டுதல் நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டங்கள், அரசியல் தலைவருடைய வருகை, இதெல்லாம் நடக்கிற போது என்னென்ன மாதிரியான வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு நெறிமுறைகளை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் மனுதாரருடைய கோரிக்கை. அந்த கோரிக்கைக்காக மனுவை விசாரணைக்கு எடுத்த நீதிபதி அவர் சம்பந்தமே இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் தாவேக தலைவர் விஜய் பற்றியும் தனிப்பட்ட முறையில் நிறைய கருத்துக்களை சொல்லி அதற்கு பிறகுதான் இந்த எஸ்ஐடிக்கு உத்தரவிட்டிருக்கிறார். நீதிபதியுடைய இந்த கருத்துக்கள் மற்றும் நீதிபதியுடைய அந்த எஸ்ஐடி அமைத்த உத்தரவு, இதை எதிர்த்து தான் தாவேக வாதாடினாங்க. ஸோ அந்த விதத்தில் தமிழக அரசுக்கு நிறைய கேள்விகளை கேட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம். தீர்ப்பை ஒத்தி வைத்திருக்கிறார்கள். தீர்ப்பு இதுக்கு கொடுக்கல, ஆனால் நம்ம கேட்ட மாதிரியே நிறைய கேள்விகளை உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு. நீதிபதி விஜய் பற்றி கருத்து கூற வேண்டிய அவசியம் என்ன, தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் பற்றி கருத்து கூற வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகளை கேட்டிருந்தோம். அதே மாதிரி கரூர் துயர சம்பவம், அந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அன்று ஒரே இரவில், அதாவது சம்பவம் நடந்த அதே இரவில் 30 பேருடைய உடலை உடற்கூராய்வு போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு அன்றைக்கி அதிகாலையிலேயே பார்த்திங்கன்னா தகனமும் செஞ்சு முடிச்சிட்டாங்க, எரிச்சு முடிச்சிட்டாங்க. ஸோ இதை ஒரு கேள்வியாக, ஒரு சந்தேகமாக தாவேக தரப்பு முன்வைத்தது. 30 பேருக்கு ஒரே நேரத்தில் ஒரே இரவில் இவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா உச்சநீதிமன்றம் தமிழக அரசுக்கிட்ட கேள்வி கேட்டிருக்கு. கரூர் மருத்துவமனையில் இத்தனை பேரை போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்கான வசதிகள் இருக்கிறதா, எப்படி இது நடந்தது, எங்கிருந்து டாக்டர்ஸ் வந்தாங்க, எங்கிருந்து ஹெல்பர்ஸ் வந்தாங்க, இந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே கேட்டிருக்காங்க. இது போக இன்னொரு வழக்கு என்ன அப்படின்னா, கரூர் துயர சம்பவத்தில் இறந்த பிரதீக் அப்படிங்கிற ஒரு 10 வயசு பையன், அந்த பையனுடைய அப்பா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காரு. அவரும் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, இந்த உயர்நீதிமன்றம் அமைத்த எஸ்ஐடி மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை,
எங்களுக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி அந்த தந்தை வந்து கேட்டிருக்கார். பாதிக்கப்பட்டவர் தரப்புலேருந்து அவர் வந்து கேட்டிருக்கார். ஸோ அதுலேயும் வந்து சில அரசியல் உள்கத்துக்கள் சொல்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட நபருக்கு பின்னாடி தாவேக்கா தான் இருக்குது. ஏன்னா அந்த குறிப்பிட்ட நபர் பிரதீக் அப்படிங்கிற அந்த பையனுடைய தந்தை வந்து அவர் மனைவியை பிரிஞ்சே கிட்டத்தட்ட 8-10 வருஷம் ஆச்சாமா. அந்த குழந்தை பிறந்ததுலேருந்தே அவருக்கும் அந்த குழந்தைக்கும் சம்மந்தமே இல்லை. திடீர்னு வந்து அவர் என்னுடைய குழந்தை, நான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு வந்து ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அந்த குழந்தையுடைய தாயை போய் பேட்டி எடுத்து இந்த உண்மைகள்லாம் வந்து உடனடியாக வெளிக்கொண்டு வரப்பட்டது. ஸோ இதுக்கு பின்னாடியும் அரசியல் இருக்குது. நம்ம அதை பற்றியும் தனியாக பேசுவோம். இந்த பிரதீக் அவர்களுடைய தந்தையுடைய கோரிக்கை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாஜகவை சேர்ந்த கவுன்சிலர் திருமதி உமா ஆனந்தன், அவங்கள தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, சென்னை மாநகராட்சியில் வந்து கவுன்சிலராக இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருக்காங்க. ஸோ இந்த 3 வழக்கை நேற்று விசாரித்த உச்சநீதிமன்றம் தான் சில கேள்விகளை கேட்டிருக்கிறது, தீர்ப்புகளை ஒத்தி வைத்திருக்கிறது. ஸோ இந்த கேள்விகள் வந்து தமிழக அரசுக்கு பின்னடைவாக முடியும் அப்படின்னு நேற்று முதல் சொல்லிகிட்டு இருக்காங்க. கேள்விகள் வந்து தமிழக அரசை பார்த்து மட்டும் கேட்கல, தமிழக வெற்றி கழகத்தை பார்த்தும் கேட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா அவங்க சொன்ன குற்றச்சாட்டுக்கு அவங்க வந்து அஃபிடவிட் தாக்கல் பண்ணணும், அதற்கு வந்து ஆதாரம் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலுமே நேற்றைய தினம் தமிழக அரசுக்கு, அதாவது முக்கியமாக திமுகவுக்கு சட்ட ரீதியாக பின்னடைவு அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து லீகலி பயங்கர ஸ்ட்ராங். அவங்களுடைய லீகல் டீம் மாதிரி வந்து இந்தியாவில் வேறு எந்த கட்சிக்குமே கிடையாது. சட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஓட்டைகளையும் அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், புரிந்தவர்கள். அந்த ஓட்டைக்குள்ளெல்லாம் புகுந்து பெருச்சாலி மாதிரி வெளியில் வர்றதுக்கு அவங்களுக்கு தெரியும். அதனால் லீகலாக வந்து திமுகவை எதிர்கொள்வது ரொம்ப ரொம்ப சிரமம். அதற்கு வந்து நம்ம நிறைய உதாரணங்கள் கொடுக்கலாம். அப்படி இருக்கிறபோது சட்ட ரீதியாக அவர்களுக்கு இந்த பின்னடைவுகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு தற்காலிக வெற்றி அப்படின்னு சொல்லலாம். இது ஒன்றும் நிரந்தரம் கிடையாது. இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு அது சிபிஐ விசாரணை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. திருப்பரங்குன்றம் விவகாரம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தமிழக அரசு மேல்முறையீட்டுக்கு செல்லும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதை கண்டிப்பாக பண்ணுவாங்க. கிட்னி திருட்டு விவகாரம் பொறுத்த வரைக்கும் எஸ்ஐடி விசாரணை வந்து தொடர்ச்சியாக நடக்க போகுது. ஸோ அதில் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. கரூர் துயர சம்பவம் பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இதனுடைய அப்டேட் என்ன, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் பற்றி நம்ம மறுபடியும் இன்னொரு வீடியோவில் தெளிவாக பேசுவோம். நன்றி.